ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதினா புலாவ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கை அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. 1 கை அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் 1.5 டம்ளர் பாசுமதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு கேரட் இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒன்று அரிஞ்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வால் இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க. எண்ணெய் நெய் சூடாகட்டும். எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைம் நாம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பட்டாணியும் போட்டுக்கலாம். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பட்டாணி 1 கை அளவுக்கு உரிச்ச பட்டாணி, போய் நம்ம வாங்கிட்டு வருவோம்ல, உரிச்ச பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி, அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1.5 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 20 மினிட்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாம் பாசுமதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா இது கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நாம் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கோங்க. போட்டு 2 விசில் விட்டு இறக்கணும்னா நமக்கு புதினா புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. குக்கர் மூடி வச்சாச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மேலே இந்த கிராம்பு, இந்த பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வாய்க்கு வரும் இல்லையா, அதனால் மேலே அதை எடுத்துட்டிங்கன்னா, இப்படி குக்கர் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாலே அது மேலேயே இருக்கும்போது நம்ம அதை எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். புதினா புலாவ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.